அதனால வெற்றி அது இல்ல. ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு எப்போதுமே அங்கீகரிக்க. அரசியல் கட்சியில அவங்க சார்ந்த ஒவ்வொரு கட்சியும் தேர்தலில் தான் முனைப்பா இருப்பாங்களே தவிர நல்லவர் கெட்டவருங்கிறதல்ல. காமராஜர் நல்லவருங்கிறீங்க, நல்லவரா இருக்கலாம். ஆனா அவருடைய ஆட்சி காலத்துல எல்லாம் எலிக்கறியும் பூனைக்கறியும் மயிரையும் தின்னுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்ததெல்லாம் மறந்து போச்சா? ஏதோ அவரு டேம கட்டினாரு, அதை கட்டினாரு இல்லைன்னு மறுப்பதுக்கு இல்ல. ஆனா அவருடைய ஆட்சி காலத்திலயும் பக்தவச்சல ஆட்சி காலத்திலும் என்னவா இருந்தது மறந்துட்டீங்களா? நீங்க எல்லாம் சின்ன குழந்தையா இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டுல பெரிய தலைவரே நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க. பெரிய தலைவர்னா அரசியல் இல்ல, அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் பெரியவர் சிறியவர் அல்ல. சும்மா இருமையா, அரசியல்ல எல்லாம் ஒண்ணுதான், விஜய் ஒண்ணுதான். பேசுறதுக்கு காரணமே அவரு தொடங்கி வச்ச பள்ளிகள். ஆமா, அவர் தொடங்கி வச்ச பள்ளிக்கூடம். அவர் அந்த காலத்துல 100 பள்ளிக்கூடமா 90 பள்ளிக்கூடமா தான் தொடங்கினாரு. இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? 90,000 பள்ளிக்கூடம் இருக்கு. ஆண்டு காலத்துல 30% கல்வி உயர்த்தி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 30% என்ன தெரியலனாலும் எவன் வந்தாலும் பண்ணுவான். புரிஞ்சுக்கோ. மற்ற மாநிலங்கள்லாம் கல்லூரி இல்ல, பள்ளிக்கூடம் இல்லாம எல்லாமே சிறந்த கல்லூரிகள் இருக்கா? அதெல்லாம் அவர் காலத்துல எந்த அரசு கல்லூரிகளும் திறக்கப்படல. புரிஞ்சுக்கோ.